கவர்ச்சியை காட்டி அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கினாரு. எங்க அண்ணன் சிலுக்கா கவர்ச்சியை காட்டுறதுக்கு தீர்ந்து போன சக்தியும் தூந்து போன சக்தியும் எங்க அண்ணனை வந்து ஆட்சி செய்ய விடாம நடத்துறிய. எங்க அண்ணன் டிவிக்குன்னு ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல தீர்ந்து போன சக்தியும் தூந்து போன சக்தியிலேருந்து கட்சியிலேருந்து தாவக்கா வரும்போது அந்த தாவக்கா வாஷிங் மிஷினை போட்டு அப்படியே சல ஆட்டி அப்படியே துவைச்சு அப்படியே வெள்ளைய எடுத்து டிவிக்கு தூய சக்தியா கட்சியில சேர்த்துக்குவாரு. சட்டம் ஒழுங்கு சொல்லணும்னா எங்க அண்ணனை குறை சொல்றிய. அது திமுக பண்ணது. போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்தா எங்க அண்ணனை பொறுப்பு. அது திமுக பண்ணது. எங்க அண்ணன் வந்து இந்த முதலமைச்சருங்கிற அந்த ஸ்கிரிப்டுக்கு வரல. அதை என்ன எழுதி கொடுக்கல எங்க அண்ணனுக்கு. அதை எழுதி கொடுத்து நினாசியம் எங்க அண்ணனை புரிய வச்சாதான் எங்க அண்ணன் இன்னைக்கு தப்பு சொல்லணும். இப்போ எதா இருந்தாலும் திமுக திமுக திமுக. திருச்சியில தாவக்க தொண்டர் வந்திருக்கேன். அவன் வந்து ஸ்டேஜுக்கு போக முடியா. உடனே சொல்றான் திமுக போலீஸ் தான் காரணம், திமுக போலீஸ் தான் காரணம் கத்துறான். அப்படியே விஜய் பாக்குறாரு. ஏடா அப்படி சொல்ற. அவர் சிரிக்கா மேல பரவாயில்ல, நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமையான அடிமைகள் அப்படின்னு சொல்லி விஜய் சிரிக்கிறாப்ல. எங்க அண்ணன் வந்து தூய சக்தி மிஷின் வச்சிருக்காப்ல. ஆனா இதுல என்ன பெரிய ஹைலைட்னா கட்சி எங்க அண்ணன் ஆதவுட்டு. அதுல வந்து அந்த கட்சி வந்து முதலாளி யாருன்னா ஆதவ். எங்க அண்ணன் விஜய் இதுல வந்து முதலமைச்சரா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் பேசுவாரு. ஸ்கிரிப்ட் இருந்தா ஸ்கிரிப்ட் வந்து கவர்ச்சியை காட்டி அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கினாரு. எங்க அண்ணன் சிலுக்கா கவர்ச்சியை காட்டுறதுக்கு தீர்ந்து போன சக்தியும் தூந்து போன சக்தியும் எங்க அண்ணனை வந்து ஆட்சி செய்ய விடாம நடத்துறிய. எங்க அண்ணன் டிவிக்குன்னு ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல தீர்ந்து போன சக்தியும் தூந்து போன சக்தியிலேருந்து கட்சியில